பாண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா மருத்துவ போலி மருந்து மாத்திரன்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு அது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. அதை பத்தி விஜய் பேசுவார் ஏதாவது நாங்க பார்த்தோம். ஆனா அதை பத்தி கொஞ்சம் பேசாதது எங்களுக்கு ஏமாற்றம் தான். அது போலி மருத்துவன்ற மாதிரி பாண்டிச்சேரியை புரட்டி போடுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு சில வார்த்தை அவர் பேசுவார் நாங்க எதிர்பார்த்தோம். அது பேசாதது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இளைய தளபதி விஜய் சாரோடைய ஸ்பீச் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரிக்கு அவர் நல்லது செஞ்சாருன்னா நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆவாங்க. எங்க மக்கள் சார்பா நான் அதை அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி இருந்தது? உண்மையிலேயே புதுச்சேரி காவல்துறை பாத்தீங்கன்னா செமையா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸும் நம்ம டிவிகே சார்பாக இளைஞர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு சார். மற்ற தமிழகத்தோட பாதுகாப்போட இந்த பாதுகாப்பு நல்லா கொடுத்தது விஜய் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்பீச் எப்படி இருந்தது? மத்திய அரசு விமர்சனம் பண்ணாரு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இளைய தளபதி சூப்பரா பேசியிருந்தாங்க. பாதுகாப்புன்ற முறையில பாத்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மக்களுக்கு புதுச்சேரி மக்களே பாதுகாப்பா இருந்தாங்க. அதே சூப்பரா இருந்துச்சு. இங்க பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சிறந்த பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. போலீஸ் துறைக்கும் காவல்துறைக்கும் ரொம்ப நன்றி. தளபதி நல்லா பேசியிருந்தாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். கூட்டணியை பற்றியோ இல்ல இங்க நடக்கிற ஆட்சியை பத்தி ஏதோ சொல்லுவாருன்ட்டு. ஆனா எதுவுமே சொல்லல. அதுக்கு கொஞ்சம் வருத்தம் எங்களுக்கு. முதல் முறையா பாண்டிச்சேரி அரசியல் கட்சி தொடங்கி ஆமா இதான் ஃபர்ஸ்ட் அவருடைய இதை இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும். ஏன்னா இது 5000 பேர் தான் நாங்க. அதனால நிறைய மக்களால் வர முடியல. அடுத்த வாட்டி பண்ணக்குள்ள கொஞ்சம் இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும். எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பொதுவெளியில நல்ல ஒரு பெரிய இடமா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நாங்க லாஸ்பேட்டை பாண்டிச்சேரியில இருந்து வரோம். நாங்க தளபதி பாக்குறதுக்காக வந்திருந்தோம். தளபதியை சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்துட்டே இருக்கோம் திரையில. இப்ப நேர்ல பார்த்தோம். நல்லா இருக்காரு தளபதி பாக்குறதுக்கு. தளபதி கண்டிப்பா தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை அமைப்பாரு. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி அமைப்பார் தளபதி. சரிங்களா? தளபதியோட கொள்கை பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லியிருக்காரு. அனைத்து உயிர்களுக்கும் சமம் அப்படின்றதுதான் எங்களோட கொள்கையே. எந்த ஒரு ஜாதி மதம் என்ற பிரிவினை இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்களோட கொள்கையே. அதனால தளபதி இந்த ஒரு ஒற்றுமையை இது பண்ணி நாங்க பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி அமைப்போம். பாண்டிச்சேரிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தளபதி கண்டிப்பா எல்லா ஒரு சட்டமும் எடுத்துன்னு ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா தளபதிக்கு ஓட்டு போடுவோம். இங்க இருக்கிற எல்லாருமே தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க.